நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அப்போஸ்தல நடபடிகளிலே கடந்த வாரம் பவுலும் சீலாவும் எவ்விதமாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு சபையாரால் ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணி அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் எவ்விதமாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த வகுப்புல பிசீதியாங்கிற நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டணத்துல அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எதிர்ப்பும் இருந்தது, வரவேற்பும் இருந்தது. கர்த்தருடைய வல்லமை அவர்கள் கண்கூடாக பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், அதே சமயம் அவர்களை துன்புறுத்தி விரட்டி விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 14ஆம் அதிகாரத்துல அவர்கள் அங்கே ஒரு பக்கம் சீஷர்கள் சந்தோஷத்தினால பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், விசுவாச சீஷர்கள். ஒரு பக்கம் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை விரட்டுகிறத பார்க்கிறோம். அவங்க அங்கே இருந்து பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து அந்த எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் இக்கோனியம்ங்கிற பட்டணத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே இப்பொழுது அந்த இக்கோனியம்ங்கிறது நம்ம துருக்கி நாட்டில் அந்த கொன்யாங்கிற இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நினைச்சா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி சுவிசேஷத்தை அறிவித்த அந்த பகுதி இன்னைக்கு 97 ஆர் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த நம்முடைய முகமதிய மக்கள் வாழ்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அவர்கள் ஆரம்பித்த அந்த ஊழியம் இன்றைக்கு எந்த விதமான நிலைமையில இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகினால அதே ஆவியானவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய கீழ்ப்படிதல் எவ்விதமாக இருக்கிறது. என்னால் நமக்கு நன்றாக தெரியும், சுவிசேஷம் ஒன்றுதான் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியும். உண்மையாக இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சந்தோஷமாக. பாடுகள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா மன நிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மாத்திரம்தான். இங்க நம்ம பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் இருக்குது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல they preached with such power that a great number of both Jews and Greeks became believers அப்படின்னு. they preached with such power, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம், நம்ம சுவிசேஷம் சொல்றது எந்த விதத்துல இருக்கிறது? நம்ம பார்க்கிறவங்க நம்முடைய முகத்துல நம்மளுடைய உள்ளத்தை அவங்க பார்க்கறவங்க நம்ம எந்த ஒரு கன்விக்ஷனோட நம்ம பேசுறோங்கிறத அவங்க எளிதாக புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் நான் சொல்வேன், ஊழியத்துக்கு வருகிறவர்கள் பிழைப்புக்காக வந்தால் அது அவர்களுக்கு சாபம். they will be a great hindrance. தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு வரும்போது தேவனை சார்ந்து கொள்ளும் கிருபையை கொடுக்கிறாரு ஆண்டவர். நம்மோடு கூட கிரியை செய்கிறதையும் பார்க்க முடியும். இங்கே பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யூத மார்க்கத்துல வளர்க்கப்பட்டு பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த அவர், புறஜாதிகளோடு உறவு கொள்ள விரும்பாத அவர் கிறிஸ்துவை சந்தித்த உடனே அவர் என்ன செய்ய கீழ்ப்படிந்து யூதர் கிரேக்கர் யாவருக்கும் அவர் என்ன செய்தார்? பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசிக்கத்தக்கதாக இவர்கள் இருவரும் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? ஏன் அப்படி அவர்களுடைய பிரசங்கம் அப்படி இருந்தது? விசுவாசிக்கத்தக்கதான வகையில்னா அப்ப என்ன காரியம் அங்க நடந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட் தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கிறார். நம்ம போச்சொன்ன ஆண்டவர் நம்மளை தனியா விடல. I'll never leave you nor forsake you இருக்காரு. நான் உங்களோட இருக்கிறேங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். I'll not leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இருக்காரு. நம்மளை சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன அவர், சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு நாம் போகும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாரா?
அவர் வார்த்தையை காப்பாற்றுகிறவர். வசனத்தின்படியே, வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த், கீழ்ப்படிந்து நம்ம செல்லும் போது அல்லது ஒருவருக்கு அறிவிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவதை நம்ம பார்க்க முடியும். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியும் போது அந்த நேரத்திலே தேவன் அந்த சூழ்நிலைக்கு தக்கதான பலன, போல்னஸ, தைரியத்தை அவர் என்ன செய்றாரு, நமக்கு கொடுக்கிறாரு. சோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த நேரத்துக்கு தேவையான பலன், ஞானம் ஆண்டனை கொடுப்பாரு. நான் தனிப்பட்ட விதமாக சுவிசேஷன் சொல்லும்போது ஜெபம் பண்ணி, ஏசப்பா இவங்களுக்கு எப்படி சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வகையில அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆண்டவர் தனித்தாள் ஊழியம் செய்யும்போது ஆண்டவருடைய அந்த ஞானம் அந்த நேரத்துல கொடுக்கப்படுறத நம்ம பார்க்க முடியும். அவரே சொல்லிக்காரு, நீங்க என்ன பேசுவோம் என்று நீங்க அறியாத இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பவுலுடைய தைரியத்துக்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு காரணம் என்ன? அவர்கள் தேவ ஆவியினால என்ன செஞ்சாங்க? நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். கீழ்ப்படியும் போது தேவன் அவர்களை தமது ஆவியினால் நிரப்பி என்ன செய்றாரு? அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுலுடைய அந்த மக்களை பார்க்கும்போது அவருக்கு இருந்த மனோபாவனை எப்படி ரோமர் 1:14 அவர் சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் அப்படிங்காரு. அதாவது இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடன் அப்படின்னு சொல்லி ஒரு கடனாளியை போல அவர் என்ன செய்யறாரு, ஃபீல் பண்றாரு ஜனங்களை பார்க்கும் பொழுது. இன்றைக்கு நான் அதனால்தான் சொல்றாரு 1:15, ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்கிறார். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு அபிசுவாசி, ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு மனுஷையும் பார்க்கும்போது நம்மளால இயன்ற மட்டும், நேற்று ஒரு தம்பி மணிப்பூர் மெய்த்தி கம்யூனிட்டி அந்த இது சேர்ந்தவர் வீட்டு வாசல்ல தண்ணி கேன் கொண்டு வந்தாரு. அவருக்கு அந்த எந்த லாங்குவேஜ்னு தேடி அந்த டிராக்டருக்குள்ள கொஞ்ச நேரம் நின்னாரு. ஆனா அந்த தம்பிட்ட அருமையா அந்த ஆண்டோடைய வார்த்தையை சொல்லவும், ஏசாமி உங்களை நேசிக்கிறார் தம்பி, அவரை பிடிச்சுக்கோங்க தம்பி என்று சொல்லி கரிசனையோடு சொல்லும் பொழுது அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அந்த சுவிசேஷ புத்தகத்தை வாங்கி கொண்டு அந்த தம்பி சென்றார். நாம் ஆத்தும பாரத்தோடு கரிசனையோடு இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு, இந்த தங்கச்சிக்கு, இந்த நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் இவர்கள் வேறொரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமா என்கிற அந்த ஒரு கரிசனை, கடன்காரனா இவனுக்கு கடனாளி என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்ம பேசுற விதமே மாறி போயிடும். அது மாத்திரமல்ல, பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவன் ரோமர் 1:1 அவர் சொல்றாரு. அதாவது என்னுடைய அழைப்பே இதுதான், நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே செப்பரேட்டட் பீயிங். அதாவது நம்ம எல்லாம் பாவத்துல வாழ்ந்த நம்மள தேவன் கிருபையாக சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும் கிருபையை தந்து ரட்சித்தார். ரட்சித்த உடனேயே நம்ம என்ன செய்யறோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நற்செய்தியை, இது ஒரு கட்டளை, இது ஒரு ஆப்ஷன் கிடையாது. நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நான் பிரித்தெடுக்கப்பட்டவன்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குதா? நான் ஒரு கடன்காரிங்கிற அந்த ஒரு பாரம் நம்மளை அழுத்துதா? அப்படியானால் நாம என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய நிருபங்கள் எங்க பார்க்கும்போது அவருடைய இடைவிடாத ஜெபம், அவர் தேவனை சார்ந்து கொண்டு அவர் என்ன செய்றாரு, தேவனை சார்ந்து கொண்டு அவர் என்ன செய்றார், அவருடைய ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, எனது இங்க அப்போஸ்தலர் 14:22-3 அவர்கள் பகைமையால, அதாவது ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இவர்களை விரோதிக்க செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க மோசமானவங்க. இன்னைக்கு அதே சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் நம்ம என்ன செஞ்சோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னது, தே ஆர் ஆன்டி நேஷனல்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் எனிமீஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுகிற அந்த இது நிறைய பார்க்குறோம். அதாவது நீங்க ஹவு ஃபார் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் ட்ரூத்ன்னு தெரியல. பாடல்கள் மற்ற இதெல்லாம் ஒரு பாட்டு நான் பார்த்தேன், கேட்டேன்.
சின்ன பயலே சின்ன பயலே விழித்து கொள்ளடா. அஹ், அந்த சின்ன சின்ன பயலைங்களுக்கு இந்து பயலே இந்து பயலே விழித்து கொள்ள, எனக்கு அப்படி அது மிஷினரிகளை விஷனரிகள் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு காட்டுறாங்க. அந்த பாட்டை கேட்டோன்னா அப்படியே அழுதுட்டேன். மிஷினரிகள் நமக்கு செஞ்ச அந்த அந்த நன்மைய, அந்த ஆசீர்வாதத்தை எவ்விதமாக அதை விஷம் என்று அதை சொல்லுகிற ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக சுவிசேஷத்தை, நம்ம உண்மையை அறிந்த நாம பயப்பட வேண்டியதில்லை. எதிர்ப்புகள் வரும். இங்க பவுலும் சீலாவும் எதிர்ப்பை கண்டு அவங்க பயப்படலை. என்ன செய்றாங்க? தைரியமாக அவர்கள் சுவிசேஷத்தை என்ன செய்றாங்க? பிரசங்கிக்கிறாங்க. நாம கூட பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். நம்முடைய எண்ணம் எல்லாமே மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேணும். ஏசப்பா மாத்திரம் அவங்க வாழ்க்கையில வந்துட்டா போதும். அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்களேங்கிற ஆதங்கம் நமக்குள்ள வரும்போது நம்ம எதிர்ப்பை பார்த்து பயப்பட மாட்டோம். ஒருத்தர் சொன்னாரு, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், நாங்களும் எங்க கடமையை மாத்திரம் செய்வோம் அப்படின்னு. பழைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் அப்படி சொல்றதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அவங்க அப்படி சொல்லும்போது பெரிய சுவிசேஷத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக விசுவாசிகள் எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள். 1 பேதுரு 2:9 படி புண்ணியங்களை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம எப்படிப்பட்ட மனபாவனை உடையவர்களாக இருக்கணும். போற்றுதலையும் தூற்றுதலையும் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒத்தாசை பாருங்க. அவங்க அங்க பிரசங்கிக்கும் போது அங்க அவர் என்ன செய்யற, அப்போ சிலர் கர்த்தரை முன்னிட்டு அவங்க என்ன செய்ய தைரியமாக என்ன செய்ய பிரசங்கம் பண்றாங்க. அங்கே அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லும்போது ஆண்டவர், அதாவது அப்போ மார்க்கு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்களிடத்தை இயேசுவாமி சொல்லும்போது இயேசுவும் சீஷர்களிடத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் 14:13 யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி, நான் என்னுடைய சிறிய ஊழியத்துல அநேக அற்புதங்களை பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஒரு பொண்ணு எத்திராஜ் காலேஜ்ல ராதிகான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் வீடு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நான் மறுநாள் அவளை தேடி போனேன். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ எப்படியோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு, எசப்பா எப்படி ஆயிலும் அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றதுக்கு கிருபத்தாருன்னு ஜோம் பண்ணிட்டு போனேன். அங்க போனா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு வேதனையான சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என் தம்பி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து 1 மாசமா என் தம்பி மனைவி என் தம்பியையும் 2 பிள்ளைகளையும் எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க சிஸ்டர். நான் எப்படி நானும் வேலை செய்கிறேன் டீச்சரா, என் தம்பியும் 2 பிள்ளைகளையும் என் பிள்ளைங்க பார்க்க கஷ்டமா இருக்கு, அவன் மட்டும் திரும்பி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம், இசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, அந்த சகோதரி கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாளே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாயங்காலம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் காலையில இந்த சகோதரி ராதிகாவோட அம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சிஸ்டர், ராத்திரியே என் தம்பி ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டா, நீங்க எங்க அடிக்கடி வாங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது இங்க எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவரை முன்னிட்டு நம்ம தைரியமாக ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நமக்காக என்ன செய்யறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. தளர்ந்து போகாமல் சூழ்நிலைகள், பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போ சிலரையும் சேர்ந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று புறஜாதி அந்த யூதர்களும் என்ன செய்யறாங்க, அதிகாரிகளும் அமளி பண்றாங்கன்னு பார்க்கிறோம். இது நமக்கு புதிதான இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்நிலை இருக்கும்போது இப்போ இன்னும் அதிகமாக பிசாசு தனக்கு மிகவும் கொஞ்ச காலம் இருக்கிறதுனால அவன் அதிகமாக போராட்டத்தை நடத்துறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம்ம பயப்பட தேவையில்லை. சுவிசேஷத்தை அவர்கள் ஒரு இடத்துல எதிர்ப்பு வந்ததா அடுத்த கடைசி வரைக்கும் அவங்க
சோர்ந்து போகவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் நமக்கு பல வசதிகள் இருக்குது. வண்டியில போகலாம், எத்தனையோ அதாவது வெஹிக்கிள் அது இதுன்னு பல இது, மொபைல் ஃபோனு, இப்படி எத்தனையோ கம்யூனிகேஷன் இதுக்கு நிறைய இது இருக்குது. அந்த காலத்தில் அவங்க 200-300 கிலோமீட்டர் என்று அவர்கள் நடந்து எப்படி போனார்களோ, அவர்களுக்கு சாப்பாடு எங்கே இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி ஒரு எலியாவுக்கு ஒரு சாரிபாத் விதைவை வைத்திருந்தாரோ, எலிசாவுக்கு எப்படி ஒரு சூனை அந்த குடும்பத்தை வைத்திருந்தாரோ, அதே போல இன்றைக்கு அவருக்காக நம்ம அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவருடைய வசனத்தை சொல்லும்படி, ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தும்படி நம்ம சுவிசேஷத்துக்காக எழும்பி போகும்போது தேவன் நம்மை கைவிட்டதே இல்லை, கைவிட போறதில்லை. என்னுடைய அந்த சிறிய வாழ்க்கை அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றை வரைக்கும் அவர் நடத்தின காரியங்கள், அது ஒரு வால்யூமினஸ் புக் ஐ கேன் ரைட். சச் அ ஒண்டர்ஃபுல் காட் இஸ் ஆர் காட். ஏன் நம்ம தயங்கணும்? ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்? விசுவாசிக்கத்தக்கதாக, வித் ஆல் கன்விக்ஷன், சுவாமி என்னை ரட்சித்தார், இன்றைக்கு என்னுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. யாரையும் மன்னிக்க முடியுது, யாரையும் நேசிக்க முடியுது, எதையும் விட்டு கொடுக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தர முடியும். இன்றைக்கு நம்முடைய நாட்டின் அதி அவசிய தேவை, ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்திலும் இயேசு சுவாமி வரணும். அப்ப நம்ம நாடு அப்படியே மறுமலர்ச்சி அடைந்து ஆசீர்வாதமான நாடாக மாறும். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணது போல இன்றைக்கு நாமும் தைரியமாக ஜெபத்தோடு ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சொல்ல, வாழ்க்கையால் வார்த்தையால் நாம் அறிவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்பொழுது நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கு ரிக்ரெட்ஸே இருக்காது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம பயன்படுத்தி கொண்டேங்கிற சந்தோஷம் நம்ம மனசை நிரப்பும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் இந்த நாட்களே நமக்கு கிருபை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொண்டு நம்ம வாழ்வோமாக ஆண்டு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்வோம். கண்டிப்பா